இன்று மக்களுக்கான எதிர்க்கட்சி என்ற தலையங்கத்தின் கீழே ஊடகங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து கருத்து வெளியிடுவதற்கான பிரதான காரணம் மாகாண சபை தேர்தல் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தெரிவுக்குழுவினுடைய பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய நடக்கும் விடயங்கள் மக்களுக்கு மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்றதுக்காக தான் நாங்கள் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே என்னுடன் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும் பண்டார் அவர்களும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் அவர்களும், அத்தோடு எங்களுடைய குழுவினுடைய இன்னொரு உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் இன்னும் சில நேரத்தில் வருகை தர இருக்கின்றார். அந்த வகையிலே இந்த சந்திப்பை இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததுடைய நோக்கம் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பு செய்வதற்கான எடுக்கும் சில யுத்திகளை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். குறிப்பாக 2026 ஆண்டு மார்ச் மாதத்திலே இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த குழுவினுடைய அறிக்கை 3 மாதத்துக்குள்ளே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் கட்டிலே இருக்கின்றது. ஆனால் முதலாவது கூட்டத்திலே கௌரவ விஜித ஹேராத் அந்த குழுவினுடைய தலைவர் தங்களுடைய பெரும்பான்மை வைத்து தாங்களாகவே தலைவராக நியமித்த கௌரவ வெளிவார அமைச்சர் இல்லை முதலாவது அறிக்கையை நாங்கள் 3 மாதத்துக்குள்ள வழங்கினால் போதும் என்று சொன்னதிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடினாலே நாங்கள் அதை பெருசுபடுத்தவில்லை. ஆனால் தற்பொழுது நடக்கும் விடயங்களை பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலை இந்த குறிப்பிட்ட திகதிகளுக்குள்ளே அது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது போல தெரியவில்லை. ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான இந்த குழுவினே முதலாவது அமர்வு மார்ச் மாதத்தில் நடந்தது. 2வது அமர்வு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடந்த பொழுது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் வெறுவேறு நாங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு கனிஷ்ட ஒரு ஜூனியர் ஆபீசர் தான் கவுன்சிலரை தான் அனுப்பியிருந்தார். அந்த வகையிலே அவரிடம் நாங்கள் சில விடயங்களை முன்வைத்திருந்தோம். இந்த விடயங்களுக்கு விளக்கம் தருமாறு. முதலாவது விளக்கம் தான் மாகாண சபை தேர்தல் 2017 ஆண்டிலே அதுக்கான எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்ததுக்கு பிறகு பாராளுமன்றம் அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை நிராகரித்ததுக்கு பிறகு பிரதமர் ஒரு குழுவை நியமித்து அந்த பிரதமருடைய குழுவினுடைய அறிக்கை தந்து அந்த அறிக்கையின்படிதான் அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த அறிக்கை கிடைக்காதபடியினாலே இனி அடுத்த கட்டம் என்ன செய்வதுன்றது சட்டத்திலே இல்லை. அப்ப இது சம்பந்தமான சட்டமாதிபருடைய விளக்கத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். இது முதலாவது விடயம். 2வது விடயம், கௌரவ அமைச்சர் அவர்கள் நான் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை முன்வைத்திருந்தேன். அந்த சட்டமூலத்தை சிபாரிசு பண்ணதை மறுத்திருந்தார். அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பொன்றுக்கு முரணான விடயம் என்று சொல்லி. ஆனால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான விடயம் அல்ல என்றதை நான் அது ஆவணங்களுடன் வழங்கியிருக்கின்றேன். என்றால் 2024 ஆண்டிலே பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஊடாக கமிட்டி ஊடாகத்தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதனால அது சட்டத்துக்கு முரணானது இல்லை என்று நான் சொல்றேன். அமைச்சர் சட்டத்துக்கு முரணானது என்று இந்த விடயம் சம்பந்தமாக சட்டமாதிபருடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டது.